This video sponsored by Buy More mobile app. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஈஸியான கடலை தேங்காய் சேர்த்து 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு சாம்பார் பார்க்க போகிறோம். இது இட்லி தோசைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் செய்ய ஒரு பெரிய வெங்காயம் வச்சுருக்கேன், ஒரு தக்காளி, கொஞ்சம் தேங்காய். முதல்ல இதை கட் பண்ணி இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். தேங்காயை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு தக்காளி வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம். தக்காளி வெங்காயமும் கட் பண்ணி போட்டாச்சு. அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மல்லித்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் கொஞ்சம், மிளகு சும்மா 4-5, சோம்பு கொஞ்சம், கொஞ்சம் கறி மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்துட்டேன். வாங்க சாம்பார் எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம். நான் அடுப்பை பற்ற வச்சு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடாகட்டும். கடாய் சூடான உடனே தேவையான அளவு எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடான உடனே கடுகு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா வறுபடட்டும். வெங்காயம் வதங்கின உடனே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 2 பச்சை மிளகா நான் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த மசாலா சேர்த்துடலாம். நான் எல்லா மசாலாவையும் சேர்த்துட்டேன். மிக்ஸி ஜாரை கொஞ்சம் கழுவி அந்த தண்ணியை இதில் ஊற்றிருக்கேன். இந்த அளவு இருக்கணும், அப்போ தான் கொதித்து வரும்போது கரெக்டாக வரும். அப்புறம் நமக்கு தேவையான அளவு உப்பு. சாம்பார் கொதிக்கட்டும். பாருங்கள், சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. கொதிக்கட்டும். நம்ம இதில் கடலை போட்டுக்கிறதுனால சீக்கிரமே இது கெட்டியாயிரும். அவ்வளோதான். இன்னும் 2 நிமிஷத்தில் நம்ம சாம்பார் ரெடி ஆயிரும். பாருங்கள், சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிட வேண்டியது தான். அவ்வளோதான்.